மாண்புமிகு உறுப்பினர் தாரகை கட்பட். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, விளவங்கோடு தொகுதி குழுத்தறை நகராட்சிக்குட்பட்ட குழுத்தறை ஜிஹெச்சுக்கு தினமும் 1000க்கு மேற்பட்ட பேஷண்ட்ஸ் வந்து செல்கிறார்கள். இந்த மருத்துவமனை இடத்தை எக்ஸ்பான்ஷன் செய்து மல்டி லெவல் ஹாஸ்பிட்டலாக எல்லா ட்ரீட்மெண்ட்டும் ஒரே இடத்துல கிடைக்கிற மாதிரியும் எஸ்பெஷலி டயாலிசிஸும் இங்கு கிடைக்கிறதுக்காக செய்ய முடியுமா என்றும் நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 25ஆம் தேதி எங்களுடைய மாவட்டத்துக்கு வரும்பொழுது எங்களுடைய மாவட்டத்துக்கு இதை ஒரு ஸ்வீட் சர்ப்ரைஸாக கொடுப்பாரா என்பதையும் மாண்புமிகு பேரவைத் தலைவராக கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மருத்துவமனைகளில் பல்வேறு நிலைகள் இருக்கிறது. துணை சுகாதார நிலையங்கள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள், மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையங்கள், வட்டார மருத்துவமனைகள், அது மாதிரி மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகள், மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் என்று பல்வேறு நிலைகள் இருக்கிறது. எனவே அவர் கேட்டிருக்கிற அந்த மருத்துவமனையை பொறுத்தவரை மல்டி ஸ்பெஷாலிட்டி என்பது அதாவது அவ்வளவு சாதாரணமான விஷயம் அல்ல. என்றாலும் கூட அவர் அந்த டயாலிசிஸ் சிகிச்சை கேட்டிருக்கிறார். மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இன்றைக்கு தமிழ்நாட்டில் மாண்புமிகு முதல்வர் அவருடைய வழிகாட்டுதலின்படி ஒரு 50 மருத்துவமனைகளில் அது அமைக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறோம். அந்த வகையில் மிக விரைவில் டயாலிசிஸ் சிகிச்சைகளுக்கான அந்த அமைப்பு அங்கே நிறுவுவதற்குரிய ஏற்பாடுகள் செய்யப்படும் என்பதை தங்களின் வாயிலாக மன்ற உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு உறுப்பினர் தமிழரசி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, என்னுடைய தொகுதியான மானாமதுரை தொகுதியில் திருப்பணம் ஒன்றியத்தில் அரசு மருத்துவமனையில் ஒரு கூடுதல் கட்டணம் கட்டப்பட்டிருக்கிறது. எங்களுடைய பிள்ளைகள் மகப்பேறு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் மதுரைக்கோ சிவகங்கைக்கோ அனுப்பக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் உள்ளது. அந்த கட்டிடத்தை முழுவதுமாக மகப்பேறு மருத்துவமனையாக கொண்டு வந்து அதுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் மருத்துவ டாக்டர்களையும் நியமித்து தரம்படி உங்களிடம் மாவட்ட மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தமிழ்நாட்டில் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இருந்த அந்த மகப்பேறு மருத்துவ சேவை என்பது இன்றைக்கு மாவட்ட அளவிலும் வட்டார அளவிலும் ஒரு சிமாங்க் என்கின்ற வகையிலான புதிய மருத்துவ கட்டமைப்புகளை ஏற்படுத்தி மகப்பேறுவுக்கு பிரத்யேகமாக அங்கே சிகிச்சை அளிக்க அந்த பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதனால்தான் மகப்பேறுவில் தாய்மார்களின் மரண விகிதமும் குழந்தைகளின் மரண விகிதமும் இந்தியாவிலேயே தமிழ்நாடு மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றம் ஏற்பட்டு மிகப்பெரிய அளவில் அந்த பாதிப்புகள் குறைந்திருக்கிறது. எனவே ஆரம்ப சுகாதார நிலையங்களில் மகப்பேறுவுக்கான அந்த சிகிச்சை மையங்களை புதுப்பிப்பதோ அல்லது புதிதாக கட்டித்தருவது என்பதோ சாத்தியமுள்ளாத ஒன்று. ஏற்கனவே இருக்கிற கட்டமைப்புகளின் வாயிலாகவும் புதிதாக தொடங்கப்பட்டிருக்கிற சிமாங்க் வாயிலாகவும் மட்டுமே அப்பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை தங்களின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் சதாசிவம்.